சென்னை புறநகரான திருவொற்றியூர் ஜோதி நகரில் நேற்று பெய்த மழையால் வீடுகள், தொழிற்கூடங்களுக்குள் நீர் புகுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அசோக் இணைந்திருக்கிறார். அசோக், நீரை வெளியேற்றுவதற்கு ஏதாவது நடவடிக்கை அதிகாரிகளால் எடுக்கப்பட்டு வருதா? லாவண்யா, அதாவது ஒவ்வொரு முறையும் டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த மழைநீர் இந்த ஜோதி நகர் பகுதி பெருமளவு பாதிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில் தற்போது இந்த திருவொற்றியூர் பனிமலை, அதே போல ஜோதி நகர் பல்வேறு இடங்கள்ல இந்த மழைநீர் கால்வாய் அமைக்காத பணிகள் நடந்து வருகிறது. இது முழுமையாக இன்னும் பணிகள் முடிக்கப்படவில்லை. இதனால் கடந்த 2015 இது போன்ற பிரச்சனைகள் ஒவ்வொரு ஆண்டுமே சந்தித்து வந்த நிலையிலே பல்வேறு பகுதிகளிலிருந்து வீடுகளும் சரி, தொழில் குடும்பங்களும் சரி, மழைநீர் அளவுக்கு அதிகமாக தேங்கியுள்ளது. இந்த பகுதியில் ஏற்கனவே சில இடங்கள்ல குண்டும் குழியுமாகவும், அதே போல இந்த மின்சார கேபிள்களும் சாலையிலே மேலே இடத்திலே உள்ளதால் சில அபாயங்கள் உள்ளது. அதே போல இந்த பள்ளிக்கு செல்வர்களும் சரி, வாகன ஓட்டிகள் மிக சிரமத்துக்கு ஆளாகியுள்ளன. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதான் சொல்ல முடியும். லாவண்யா, இது தொடர்பாக ஜோதி நகர் மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அசோக்? ஒவ்வொரு ஆண்டுமே நவம்பர், டிசம்பர் போல் இந்த மாதத்தில் தான் இது போன்ற பிரச்சனைகள் சந்திப்பார்கள். தற்போது இந்த மாதத்திலே இது போன்ற பிரச்சனை, ஒரு நாள் பெய்த மழைக்கே இந்த நிலைமை தலைகீழாக இருக்கிறது. பெரும்பாலும் இந்த முதியவர்கள் அதிக அளவுக்கு இந்த சாலையை பயன்படுத்துவார்கள். தற்போது இந்த இருசக்கர வாகனங்கள் இந்த பகுதியில் பள்ளங்கள் எங்க உள்ளது, அதே போல அந்த மின்சார கேபிள்கள் எங்க இருக்கிறது என்று எதுவும் தெரியாமல் ஒரு அச்சத்துடன் தான் இந்த பகுதியில் கடக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அசோக்.